ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிக்கோட் நம்ம சைஸுக்கு கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து குட்டியாக கார்மெண்ட் மேக் பண்ணியிருக்கோம். அதுவே வந்து 33 இன்ச்சஸில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நம்ம புதுசாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. நீங்கள் புதுசாக பழகுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட்டை பெட்டிக்கோட்டை ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னு பார்க்கலாங்க. ஃபுல் லென்த்து, செஸ்ட் அரவுண்டு, ஷோல்டர், ஹார்ம் ஹோல், அப்புறம் வேஸ்ட் லென்த்து. இதை வந்து நம்ம ஃபுல் லென்த்துலேருந்து நம்ம வேஸ்ட் லென்த்தை மைனஸ் பண்ணோம்னா ஸ்கர்ட்டோட மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அது வந்து 25 தனியாக வேணாலும் எழுதிக்கலாம், ஃபுல் மெஷர்மெண்ட்லேருந்து வேணாலும் கட் பண்ணிக்கலாம். வேஸ்ட் அரவுண்டு நம்ம லாஸ்ட்டாக முடிக்கிறோம் இல்லைங்களா, 15 இன்ச்சு, அதோட ரவுண்டு பார்த்திங்கன்னா 28 இன்ச். நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு பெட்டிக்கோட் ஸ்டிச் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து பேசிக்குங்க. ப்ளவுஸு சுடிதாருக்கு எல்லாமே வந்து பேக் பட்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் சுடிக்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுலேயே நம்ம நெக்கு எவ்வளோ வைக்கணும், ஹார்ம் ஹோல் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம் இல்லைங்களா. அப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் சுடிதாருக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மெஷர்மெண்ட்டு கட் பண்ணலாம். நம்ம வந்து பிசுறுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பேட்டர்ன்லேயும் இருக்கலாம். பேட்டர்ன் ஷீட்டில் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம கிளாத்து வந்து மிச்சப்படுத்தலாம். அதனால் நீங்கள் பேட்டர்ன் பார்த்தும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பீஸ் எப்படி வரப்போகுதுன்னு. ஃபுல் லென்த் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 15 வேஸ்ட் வரைக்கும் நம்ம 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அதில் வந்துட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச்சும் நம்ம 1/4 இன்ச்சுக்கு தான் ஸ்டிச் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாங்க, எதுக்கோ இருக்கும். ப்ளீட்டெல்லாம் வச்சு ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்துட்டு நம்ம ஹிப் லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அது அலவன்ஸுக்கும் போயிடும். 1 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்கும் ஷோல்டரும் எவ்வளோ வந்து வைக்கணும் அப்படிங்கிறத நிறையா பேர்த்துக்கு பிகினர்ஸ்க்கு வந்து டவுட் நிறையா இருக்குது. நம்ம வந்து ஷோல்டர் பை 2ன்னு போட்டோம்னா, இப்போது ஷோல்டர் வந்து 16 இருக்குது, பை 2 போட்டால் 8மே அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஏன்னா 3 இன்ச் வச்சாவே ஷோல்டர் ஸ்லாப் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 6 இன்ச் வச்சோம் வச்சுக்கோங்களேன், நெக்கு வந்து 3 இன்ச்சு, மீதி பேலன்ஸ் ஷோல்டர் வந்து 3 இன்ச் வைக்கும். நம்ம 8 இன்ச் வச்சோம் அப்படின்னா ஷோல்டருக்கு வந்து 3 இன்ச் போக மீதி 5 இன்ச் ஓப்பன் வைக்க முடியாது இல்லைங்களா. அது வந்து எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா, ரெடிமேடுனா நம்ம செஸ்ட் அளவு மட்டும்தான் இருக்குது, ஷோல்டர் அளவெல்லாம் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம மேக்ஸ் படி 12 செஸ்ட் டிவைட் பை 12 போடுங்க, -1 இன்ச் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு நம்மளே ஸ்டிச் பண்ணிக்கும் போது எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ நம்ம அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்கு வித்து வந்து நம்ம 3 இன்ச் தான் வைக்கணும். ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். எதுக்காக 4 இன்ச்னால் நான் வந்து இதை நைட்டிக்குள்ளே வேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இன்ஸ்கர்ட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பெட்டிக்கோட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம குட்டி கார்மெண்ட்ஸே வந்து நம்ம பெரியவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா, பிகினர் இப்போ தான் மிஷின் வச்சுருக்கீங்க, தைச்சு பழகுறீங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு குட்டி குட்டி கார்மெண்ட் பண்ணும்போது அதோட நுணுக்கமெல்லாம் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்குமே அந்த மிஸ்டேக் தான் நிறையா வந்தது. எனக்கு வந்து குட்டியாகவே கார்மெண்ட் மேக் பண்ணி பழகினால பெருசாக நம்ம ஹார்ம் ஹோல் எவ்வளோ வைக்கணும், நெக் எவ்வளோ வைக்கணுங்கிறத நான் வந்து நானாக தான் கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் தைக்கும் போதே உங்களுக்கு தைச்சு பழகுங்க. இந்த 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து குட்டி குட்டியாகவே தைச்சு வந்து பெரியவங்களுக்கு தைக்கிற இதே வந்து எனக்கு சொல்லித்தரல. இது நானாக கற்றுக்கிட்டது. அதனால தான் எப்படி வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சொன்னால் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறனால நானாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். இதை நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பிகினர் வந்து எப்படி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோ இல்லை இந்த பெட்டிக்கோட் மாதிரியோ நுணுக்கங்கள்லாம் எப்படி கற்றுட்டு அவங்களோட கார்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல்லையே நம்மளுக்கு தொடர்ந்து வரப்போகுது. அதனால் நீங்கள் பிகினர்னால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நெக்கு ஹார்ம் ஹோல் லென்த்து நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஷோல்டர் லென்த்து வந்து 6 இன்ச் எடுத்திருக்கோம். அதைவே நம்ம இப்போ 6 இன்ச் வைக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் ஹார்ம் ஹோல் வந்து லூஸாக தான் வேணும். ஏன்னா ப்ளவுஸுக்கு வந்து ரொம்ப ஃபிட்டாக வேணுங்க. சுடிதாருக்கு பெட்டிக்கோட்டுக்கெல்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ 33/4 அதை டிவைட் பண்ணோம்னா 8.25 வருங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் நம்ம சுடியோட சீம் அலவன்ஸும் டிஃப்ரெண்ட்டு.
ஏன் அப்படி ஈஸ் அலவன்ஸ் 1 கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோல்டிங்கில் வந்துட்டு கரெக்டாக 8.25 வச்சோம்னா நம்ம பாடிக்கு உள்ளே போட்டு எடுத்துகிட்டு வரக்கு கொஞ்சம் லூஸ் ஃபிட்டிங் வேணும் இல்லைங்களா, அதனால் ஈஸ் அலவன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதை 1 இன்ச் வந்து ஃபோல்டிங்லேயே 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது சீம் அலவன்ஸ், நம்ம எக்ஸ்ட்ரா உடம்பு வந்துருச்சுனாவோ இல்லை உடம்பு கம்மியாயிடுச்சுனாவோ டைட் லூஸ் பண்ணுறதுக்காக அந்த சீம் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா விடணும். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு அதை வந்து ஹார்ம் ஹோல் ஷேப் வரைகிறதுக்கு நீங்கள் கையில் சிடியில் கூட வரையலாம். இல்லைன்னா இந்த ஸ்கேல் வந்து நம்மளுக்கு பின்னாடி வந்து பிரின்சஸ் கட்டு அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் பிகினர்ஸ் வந்து வாங்கி கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பழகுங்க. கையிலேயே வரையினாலும் வரைஞ்சி பழகுங்க. கையில் வரைஞ்சாலும் இப்படி தான் வரும். அதோட வித்து வந்துட்டு 1.5 அளவுக்கு எடுத்துக்கணும். நம்ம கையில் வரைஞ்சாலுமே உங்களுக்கு ஷேப்பு சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஃப்யூச்சர் வீடியோவில் ப்ளவுஸ் சுடி வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நுணுக்கங்களை சொல்லி கொடுக்குறேன். இப்போ 8.25 ப்ளஸ் 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ் ப்ளஸ் அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 விட்டுருக்கேன். இது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னில் வந்து 1.5 இன்ச் போட முடியல, நீங்கள் பேட்டர்ன் போட்டு பழகும்போது எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இதுவே வந்து கிளாத்தில் வச்சு நம்ம ட்ரேப் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம 4 இன்ச்சு, பேக் வந்து நம்மளுக்கு நைட்டிக்குள்ளே வேர் பண்ணுறதுனால நான் பேக் வந்து கொஞ்சம் லோவாகவே எடுத்துக்கிறேன். நம்ம லூஸாக நம்ம இப்போ ஸ்லீவ்ஸ் எல்லாம் குழந்தைங்க போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெரியவங்களுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த கார்மெண்ட் வரப்போகுது. அடுத்தது வந்துட்டு நம்ம ஷோல்டர் எடுத்தாச்சு, நெக் எடுத்தாச்சு, அப்புறம் ஷோல்டர் வித்து எடுத்தாச்சு, ஹார்ம் ஹோலு நம்ம வரைஞ்சிட்டோம். இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த பை 4 ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபேப்ரிக்கை வந்து ஃபுல் ரவுண்டு எடுத்தோம்னா தான் 33 வருது. அதில் ஃபுல் ரவுண்டே எடுத்து நம்ம அப்படியே கட் பண்ண முடியாதுங்களா. இப்போ ஃபேப்ரிக்கை வந்து முன்ன ஃப்ரண்ட்டு பேக் இருக்கும், அந்த ஃப்ரண்ட் பேக்கவே நம்ம வந்து ஃபோல்டிங்கில் தான் போட்டிருக்கோம். அந்த 4 வந்து எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உங்களுக்கு பேசிக், இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஏன் 4 போடுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்கணும், பிகினராக இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. இந்த மாதிரி தெளிவான விளக்கங்கள்லாம் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்பேன், அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பை 4 போடுறோங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஈஸ் அலவன்ஸ்னால் என்ன, சீம் அலவன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுலேயும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷன்லேயும் வேணாலும் கேளுங்க. அடுத்தது வந்துட்டு வேஸ்ட்டுக்கு வரலாம். வேஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் அரௌண்டு வந்து 28 வந்திருக்கு. 28 டிவைட் பை 4 போட்டோம்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். அந்த 7ல் வந்துட்டு +1 வந்து ஈஸ் அலவன்ஸு, அதையும் விடலாம். ஈஸ் அலவன் நம்ம ஹிப்புக்கு எப்போவுமே வந்து லூஸாக தான் இருக்கும். நம்ம ஏன்னா ஸ்கர்ட்டு ஜாயின் பண்ண போகிறோம், கீழே 2 பார்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால டாட் அலவன்ஸாக கூட விட்டுக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 விடணும். ஓகேங்களா. இது வந்து பிகினருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு நம்மளோட கிராஸ் இருக்குங்களா, அது வந்து நம்மளுக்கு ஃபிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு டாட் வந்து நம்ம சிங்கிள் டாட் பிடிச்சிக்கலாம். இது ஸ்ட்ரைட்டாக பிடிக்கிற டாட்டும் இருக்குது. இதே நம்ம சேனலில் டாட் எப்படி பிடிக்கணும், சுடிக்கு எப்படி பிடிக்கணும், ப்ளவுஸுக்கு எப்படி பிடிக்கணும்னு ஒரு வீடியோ இருக்குது. நான் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க அது நீங்கள் பார்த்து பழகிக்கோங்க. இப்போ நம்ம அந்த வித்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 7 + 1ங்கும்போது 8 இருக்கும். 8 டிவைட் பண்ணோம்னா 4 கிடைக்கும். 4ல் தான் வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். அது லெஃப்ட் ரைட்லேயும் ½ இன்ச் விட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து டாட் அளவு. 1 இன்ச்சு தான் வரும் டாட் அளவு. நம்ம சைடு டாட் வேணாலும் நம்ம ஹார்ம்கோல் கீழே பிடிச்சிக்கலாம். அது ரொம்ப நம்ம வெறும் ஸ்லீவ்லெஸ் மட்டும் போட்டுக்கிறோம், அப்படி மேலே எந்த ட்ரெஸ்ஸு போடல அப்படின்னா அந்த சைட் டாட் கூட நம்ம பிடிச்சிக்கலாம். ஃப்யூச்சர் வீடியோஸில் அந்த நம்ம ஹார்ம்கோல் கீழே வர ரெடிமேடு இதெல்லாம் வந்திருக்கும் இல்லைங்களா, அதுவும் நான் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஷேப் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஷேப் எடுக்க தெரியாது அப்படிங்கும்போது இந்த ஸ்கேல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தெரியாது அப்படின்னு சொன்னால் கூட நம்ம ஸ்ட்ரெயிட் ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ½ இன்ச்சு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கர்வ் பண்ணிட்டீங்க 1/4 இன்ச்சுக்குன்னா அப்படியே நம்ம ஸ்கர்ட்டு கூட ஜாயின் பண்ணும்போது அழகாக ரவுண்டில் வந்து ஃபிட் ஆகிக்கும் ஸ்கர்ட்டு. அப்புறம் டாட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் இருக்கும். நம்ம வேணும்னா நம்ம ரொம்ப லாங்காக இருக்கும் இல்லைங்களா கிராஸு, 15 இன்ச்சுங்கும் போது நம்ம ஹிப்புக்கிட்ட வந்துடும். அந்த டாட் கொஞ்சம் லூஸ் வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து 4 இன்ச் வச்சுருக்கேன். 3 இன்ச் வச்சிங்கன்னா ரொம்ப கீழே இருக்கும். மேலே நம்ம கிராஸ் வந்து கொஞ்சம் அமுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் 4 இன்ச் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சைடில் 1.5 இன்ச்சுக்கு வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிருங்க. இதுதான் வந்து சுடியோ
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதுவே வந்து இந்த பேட்டர்னை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு கம்மியான இருக்கிற ட்ரெஸ்ஸில் கூட நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் போட்டு யூஸ் பண்ணாங்கும் போது நம்மளுக்கு ஃபேப்ரிக் வந்து அளவாக தான் வேஸ்ட் ஆகும். இந்த வேஸ்ட்டாக போகிற ஃபேப்ரிக்லாம் வந்துமே நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்படி ஆம்கோலை வந்து இப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து எப்படி நம்ம இது பண்ணணும்னா, ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்குது. அது பை போட்டோம்னா பை 2 போட்டோம்னா 8 கிடைக்குது நம்மளுக்கு. அது 8 வச்சோம் அப்படிங்கும்போது நம்ம ஸ்லீவோட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அக்யூரேட்டாக போட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறனால நம்மளை வந்து 8.5 இருக்கட்டும். கொஞ்சம் க்ளூஸாக வேணும் அப்படிங்கும்போது எடுத்துக்கலாம். இதே வந்து சுடியாக இருந்தது அப்படின்னா 8 இன்ச்சு வரணுங்கும் போது 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த செஸ்ட் லைனை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டு, அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி மேலே ஏற்றிட்டு நம்ம ரவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 7.25 இல்லைன்னா 8 கூட வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இதே ப்ளவுஸாக நம்ம மார்க் பண்ணி காட்டும் போது நான் உங்களை அந்த ஹார்ம் கோல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. பெட்டிகோட் ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கிறனால நம்ம ஒரு நார்மலாக ஹார்ம் ஹோல்னால் என்ன, அதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் காட்டியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் வந்து குட்டியாக பேட்டர்ன் போட்டு வச்சுருப்பேன். இந்த குட்டி பேட்டர்னை தான் நம்மளுக்கு 33 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் உங்கள் டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். இந்த வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்மளோட ஸ்கர்ட்டு ஹைட்டு வித்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அது 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக கிளாத் எடுத்து ப்ளீட் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ளீட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு கூட நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோவும் செக் அவுட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்மளுக்கு 15 இன்ச்சு வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் இருக்கும்போது மீதி பேலன்ஸ் 40க்கு வந்துட்டு 25 ஸ்கர்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்கர்ட்டோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 25 எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதோட அகலம் வந்து நம்மளுக்கு ஃபீட் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கணும். நம்மளுக்கு இப்போது வந்து 25 இன்ச்சில் நம்ம 8 இன்ச் 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோங்க போது ஃபீட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம ஃபினிஷிங் வந்து 7 இன்ச்சில் வந்து ஃபோல்டிங்கில் இருக்கணும். அப்போ ஆன் ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா 14 இன்ச்சில் வந்து நம்ம ஒரு ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஸ்கர்ட் வந்து கட் பண்ணணும். நான் இதோட கட்டிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் துணியில் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம பெட்டிகோட் ஸ்டிச் பண்ணலாம். கட் பண்ணும்போது ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணணும், அலவன்ஸ் எப்படி விடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்திக்கோங்க. ஏதாவது இந்த கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் ப்ளீட் வீடியோவும் டாட் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.